ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்களுக்கு காரில் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வரைக்கும் ஏறிடுச்சு. அப்படி இருந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் நிற்கல, வண்டி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த ஹேண்ட் பிரேக் லைனிங் வரும். இந்த பிரேக் பேடில் வந்து எல்லாமே தேய்மானம் ஆயிரும். தேய்மானம் ஆயிடுச்சுனா தான் அந்த ஹேண்ட் பிரேக் லிவர் வந்து மேலே வரைக்கும் போகும். ஓகேங்களா? போகிற லேட்டஸ்ட் காரில் வந்து தேய தான் ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஏறிக்கணும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே மேலே ஏறிடுச்சு அப்படியும் பிரேக் நிற்கல அப்படின்னா உங்களுக்கு தேஞ்சிருக்கும். அது தேய்மானம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிரேக் பிஸ்டன். உங்களுக்கு பிரேக் அடிக்கும்போது வந்து இந்த பிஸ்டன் வந்து வெளியே வரும். அந்த பக்கம் காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியுது பார்த்தீங்கன்னா, இதான் பிஸ்டன் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சா. இதுக்கு மேலேயும் இன்னும் லைட்டாக நீங்கள் பம்ப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்டன் ஃபுல்லாக வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா பிரேக் ஆயிரும், ஃபுல்லாக லீக் ஆயிரும். லீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஹேண்ட் பிரேக்லேயும் நீங்கள் மேக்ஸிமம் தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுபோக உங்களுக்கு ஹெவியாக வாட வருது, ஒரு ஹாஸ்பிட்டாஸ் வாட வருது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி பிரேக் ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். மெக்கானிக்கிட்ட செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் ஹேண்ட் பிரேக் கேபிள் ஏறிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப பிரேக் நிற்கலை, இழுத்துட்டு போய் நிற்கிது, அதேமாதிரி ஆயில் லெவல் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பிரேக் பார்த்துருங்க. ஏன்னா பிரேக்குனால ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, பிரேக் உடனே எஃபெக்ட் போட்டு நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே, பாய்.